கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருவின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, சில நாட்களாக பரலோகமான நிகழ்ச்சி உங்களுக்கு வராமல் இருந்தது. அதற்கு காரணம் என்ன என்பது உங்களுக்கு நன்றாய் தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். தூத்துக்குடி முழுவதும் வெள்ளத்தினால், தண்ணீரினால் பாதிக்கப்பட்டு விட்டது. இந்த 5 நாட்களாக கரண்டு கிடையாது. 5 நாட்களாக நாங்கள் ஒரு தீவுக்குள்ளே இருக்கிறது போல தான் அடைபட்டு இருக்கிறோம். எங்களுடைய அலுவலகத்தை சுற்றிலும் தண்ணி, அலுவலகத்துக்குள்ளும் தண்ணி, வீட்டை சுற்றிலும் தண்ணி, வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. பிரியமானவர்களை, தூத்துக்குடிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் மறித்துட்டு இருக்கிறாங்க. அந்த தூத்துக்குடி பட்டணத்தை கர்த்தர் பாதுகாக்கணும், அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இப்பொழுதும் நான் திருநெல்வேலியில் வந்து வெளியே வச்சு இந்த வீடியோவை நாங்கள் ஷூட் பண்ணுறோம். ஏன்னா எங்களுடைய தூத்துக்குடி கிராஸ் டிவி அலுவலகம் முழுவதும் தண்ணீரினால் பாதிக்கப்பட்டது. எல்லா சிஸ்டம், என்டையர் சிஸ்டம் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 5 நாட்களாக கரண்ட் இல்லை. ஆனாலும் உங்களை சந்திக்க வேண்டும் என்கிறது என்னுடைய ஆசை. தூத்துக்குடிக்காக, தூத்துக்குடி மக்களுக்காக இயல்பு வாழ்க்கை திரும்பும்படி எல்லாருக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். பிரியமானவருடைய ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தர் கட்டாயம் நமக்கு உதவி செய்வா. இதை நாங்கள் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். சங்கீதம் 60:11 நீங்கள் வாசிக்கும் பொழுது, இக்கட்டிலே கர்த்தர் உதவி செய்வா, மனுஷனுடைய உதவி விருதான். பிரியமானவர்களே, இன்னும் நான் என்னுடைய தம்பிமார, என் தங்கச்சி, என்னுடைய ரிலேட்டிவ் யாரையுமே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகள், யாரும் போய் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, யாரும் உதவி செய்ய முடியாது. இந்த சூழ்நிலையில் கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் மாத்திரம்தான் உதவி செய்ய முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம லைஃப்பில் எப்பெல்லாம் இக்கட்டு வருமோ அப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, வானத்தையும் பூமியை படைத்து கர்த்தரிடத்தில் இருந்து தான் உதவியும் ஒத்தாசையும் வர வேண்டும். அது வரும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஏன் தெரியுமா? எபிரேயர் 2:18 வாசிக்கும் பொழுது, அவர் சோதிக்கப்பட்டு அவர் பாடுபட்டபடினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நம்முடைய பாடுகள் அவருக்கு தெரியும், நம்முடைய கஷ்டங்கள் அவருக்கு தெரியும், நம்முடைய வேதனைகள் அவருக்கு தெரியும். இதில் கர்த்தர் உதவி செய்வார். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி பரலோகமான நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் எல்லாரும் தூத்துக்குடி பட்டணத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். இப்போ தூத்துக்குடி பட்டணத்தினுடைய நிலவரம் மிக்க பரிதாபமான ஒரு சூழ்நிலையில் தூத்துக்குடி இருக்கிறது. சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு பால் இல்லாமல் தவிக்கிறாங்க. இன்றைக்கும் நிறைய பேர் வீட்டுக்குள்ளே 70% வீடுகளுக்குள்ள தண்ணி புகுந்து விட்டது. 70% வீடுகள் தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்குது. இன்னும் அவங்க வெளியே வரலை, இயல்பு நிலைமைக்கு வரலை. அதற்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக தூத்துக்குடி பட்டணத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். தொடர்ந்து நான் பரலோகமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். கிராஸ் டிவிக்காக, கிராஸ் டிவி ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கிராஸ் டிவியினுடைய அலுவலகம் இன்னும் திறக்கப்படணும், எல்லாவற்றையும் சரி செய்யணும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.